ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த மாலை பொழுதிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி உடைய சமூகத்தில் அமரும்படியாக உடைய பாதப்படியில் அமர்ந்து உடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மறுபடியும் உடைய பிள்ளைகள் வெவ்வேறு இடங்களிலிருந்து நேரம் ஒதுக்கி உற்சாக மனதோடு வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதான ஆர்வத்தோடு நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபியனுங்க தாவே. நாங்கள் உம்முடைய வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது அதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். கலந்து கொள்கிறதான ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதை பிரயோஜனமாக மாற்றித்தாங்க. அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யணுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஆசிரியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆசிரியரை ஆசிரியப்பேராக அருமையான ஆசிரியரை கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீர் பயன்படுத்தி வருகிறீர். அவர் மூலமாக அநேக காரியங்களை நீ கற்றுக் கொடுத்து வருகிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த வகுப்பை நாங்கள் தொடங்கும் போது எந்த விதமான தடைகள் வராதபடிக்கு கர்த்தாவே எல்லாமே எனக்கு நல்லபடியாக நீ நடத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வகுப்பினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் எங்களை தலைமை தாங்கி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இந்த நாளிலும் வகுப்பில் கலந்து கொண்டதான உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுதும் நம்ம வகுப்பை தொடங்க இருக்கின்றோம். இந்த வகுப்பினுடைய இறுதி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் சொன்னால் நீங்கள் தயவாக நேரம் எடுத்து கேட்டு தெளிவடையும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், பாட சம்பந்தமான என்ன கேள்விகள் இருந்தாலும் தயவாக நீங்கள் கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது சார் கார்த்திக் அவர்கள் வகுப்பை தொடங்குவாங்க. சார் கார்த்திக் சார், நீங்கள் வகுப்பை தொடங்கலாம். Okay, praise Lord. Thank you, Pastor. I'm audible, right? Yeah. That's great. Okay. Praise the Lord. நாம இன்னைக்கு படிக்க போற நெக்ஸ்ட் அடுத்த தீர்க்க தரிசன புத்தகம் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம படிக்க போறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் எனக்கு மிகவும் ஒரு பிடிச்சமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். 2 அதிகாரங்கள் தான் இருக்கு. அருமையா இருக்கு. 2 அதிகாரங்கள். ஹிந்தியில என்ன சொல்லணும்னா ஒரு छोटा பாவம் बड़ा धमाका அப்படின்னு. அதாவது என்னன்னா, சின்ன பாவம் ஆனா வெடி ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த புத்தகம். 2 அதிகாரங்கள் தான் இருக்கு. ஆனா இந்த 2 அதிகாரத்துல இருக்கிற அந்த விஷயங்கள், இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆவிக்குரிய இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே பெருசா இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல அதனுடைய வரலாற்று பின்னணி நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இல்லையா? நம்ம சில தீர்க்க தரிசன புத்தகங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, வடதேச ராஜ்யமாகிய இஸ்ரவேலின் பின்னணியில் இருந்தது. சில புத்தகங்கள் சொன்னாங்க என்ன இருக்குன்னா, வடதேச ராஜ்யம் பேசுகிற தீர்க்கதரிசிகளையும் பார்த்திருக்கிறோம். அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா தென்திசை ராஜ்யத்திலிருந்து தென்திசை ராஜ்யத்திலிருந்து பிறந்து அங்க வளர்ந்த தீர்க்கதரிசி அது. இந்த மாதிரி வித்தியாசமானது பார்த்தோம். அப்புறம் தென்திசை ராஜ்யத்தில் வைத்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம என்ன தீர்க்கதரிசி பார்த்தோம், எந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை பத்தி பார்த்தோம்? செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம். அவர் தென் திசை ராஜ்யத்துல ஒரு என்ன சொல்றது, அந்த
அந்த பாபிலோனியர்கள் அந்த சமயத்துல வந்து நடந்த காரியங்களையும் நம்ம வந்து அந்த புத்தகத்துல பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த புத்தகத்துக்கு வந்து வரலாற்று பின்னணி கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. அந்த சமயத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது. அந்த வரலாற்று பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறது. இந்த புத்தகத்துல வந்து நான் முதல்ல ஒரு வசனத்தை நம்ம படிப்போமா? என்ன வசனம் நம்ம படிக்கிறோம்னா, ஒரு நிமிடம். ஓகே, 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றான். ஓகே, இந்த வசனத்தை வந்து நம்ம ரொம்பவும் அதிகமா கேள்விப்பட்ட ஒரு வசனம் இல்லையா? எந்த வசனம்? இதுல வந்து இந்த கடைசி பகுதி என்னன்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற வசனத்தை வந்து நம்ம எங்க படிச்சிருக்கோம் அதிகமா? சொல்லுங்க மக்களே. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் எங்கே? இல்ல இந்த ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிற 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வந்து அதிகமா ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கிறது இல்லை. அப்போ அதிகமா இந்த வசனத்தை நாங்க எங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வசன போர்டுல இருக்கு. கரெக்டா, வீட்டுல வசனம் போர்டுல நம்ம போட்டுருவீங்கன்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஒரு வசன போர்டு வீட்டுல போட்டிருப்போம். அது ஒண்ணு. 2வது இன்னொரு இடத்துல எங்க பார்ப்போம்? சர்ச்சில் எழுதிருப்போம். அது கரெக்ட். அடுத்து வேற இன்னொரு இடத்துல நம்ம கூடவே ஒண்ணு இருக்கு. என்னன்னா, பைபிளுக்குள்ள என்ன இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் ப்ராமிஸ் கார்ட்ல வரும். ப்ராமிஸ் கார்டு, வாக்குத்தத்த வசனம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ப்ராமிஸ் கார்டு கேலண்டரோட வர கார்டுல இருக்கும். நம்ம எப்பவுமே அந்த பைபிளுக்குள்ள வச்சிருப்போம் இல்லையா? என்ன பண்ணுவோம்? ஓபன் பண்ணி பார்ப்போம். அந்த சில சர்ச்சுகளை வந்து இப்படி ஒரு பழக்கங்கள் இருக்கு. என்னன்னா, அந்த வாக்குத்தத்த கார்டெல்லாம் நம்ம எடுத்துட்டு போவோம். சர்ச்சில் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எல்லாரும் ஒன்று எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வசனம் வரும். ஓகே, இதுதான் ஆண்டவர் சொல்லி போதுன்னு நினைப்பேன். வச்சிருப்போமா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? டெய்லி ஓபன் பண்ணி பார்ப்போம். இன்று முதல் இருக்குங்கிறது இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து ஒரு அருமையான புத்தகம். சரிங்களா? நம்பர் 1, ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிங்க. எப்போதும் இந்த தீர்க்கதரிசன புத்தகம் வந்து தெளிவான ஒரு வரலாற்று பின்னணியை நமக்கு காண்பித்து இந்த வசனம் தொடங்குகிறது. என்ன எழுதியிருக்கு? ராஜாவாகிய தரியு, அதாவது மீடியன் கிங், மீட் அண்ட் பர்ஷியன்ஸ், மீடோ பர்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி முதல்ல அசீரியன்ஸ் அவங்க தான் வந்து பெரிய ராஜ்யமாக ஒரு வேர்ல்ட் பவரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபிலோனியர்கள். அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாபிலோனியர்களை வீழ்த்தி அடுத்து யாரும் இருந்தாங்க? என்ன சொல்றது, மீடோ பர்ஷியன்ஸ், அதாவது மீடியன்ஸும் மீட்ஸும் அந்த பாரசீகர்கள், பெர்சியர்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் 2 பேரும் இணைந்த ஒரு ராஜ்யமா வந்து இது வந்து வந்துச்சு.
சரிங்களா? அப்படி வந்து அதனுடைய ராஜா டாரியஸ், ஆங்கிலத்துல டாரியஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தரியு அப்படிம்பாங்க. இதுல வந்து சில சைரஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அந்த சமயத்துல வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்ப்போம், சரிங்களா? சிம்பிளா வரலாற்று பின்னணி புரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு புரிஞ்சுக்கோங்க. இது என்னது, இந்த பாபிலோனிய ராஜ்யம் போயிருச்சு, அடுத்த ராஜ்யம் வந்துருச்சு, மீடியோ பர்ஷியன்ஸ் அவங்க வந்துட்டாங்க. அது அந்த சமயத்துல வந்து இந்த புத்தகம் எழுதப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் நாம் படிச்ச சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் காலத்திலிருந்து இன்னும் என்ன சொல்றது, இன்னும் அதிலிருந்து இன்னும் பல வருடங்கள் கழித்து தான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தின் கதை தொடர்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம அந்த விஷயத்தை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். என்ன எப்படி பார்ப்போம்னு பார்ப்போம். இப்போ பாபிலோனில் எத்தனை வருடம் வந்து அவங்க வந்து 70 வருடங்கள் அடிமைகளா இருந்தாங்க. அந்த 70 வருடங்கள் அடிமைத்தனம் வந்து எங்க இருந்து பாக்குறோம்னா, முதலாவது வந்து அடிமையில முதல் முறையா கொண்டு போனாங்க பாத்தீங்களா, எங்க தானியேல், ஷத்ரக், மேஷக், அபேத்நேகோ இவங்களையெல்லாம் கொண்டு போன அந்த சமயத்துல இருந்து கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு 70 ஆண்டு காலங்கள் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா கிமு 538 அந்த சமயத்துக்கு வந்து முடிவடைகிறது. அந்த சமயத்துல தான் வந்து செருபாபேல், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலின் தலைமையில் அந்த ஜனங்களை வந்து என்ன பண்றாங்க, அவர்கள் திரும்பி போவதற்கான ஒரு இது கிடைக்குது. இந்த கோரேஸ் என்னும் அரசனிடத்துல இருந்து ஒரு அனுமதி கிடைக்குது, நீங்க வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு சைரஸ் கிங் சைரஸ் ஒரு எடிக்ட், ஒரு இது கிடைக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அடிமைத்தனத்துல இருந்து திரும்பவும் எங்க போறாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. இது எந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணணும்னா, பல இடத்துல வந்து நான் வந்து உங்களை வந்து திரும்ப கொண்டு போவேன் அப்படின்னு எழுதிருக்கு. அது அந்த வாக்குத்தத்தை நீங்க நம்ம ஒரு தடவை படிச்சிடலாமா? இனி நம்ம கொஞ்சம் தெளிவு கிடைச்சிடும். அதை படிச்சோம்னா இன்னி இதுல சில விஷயங்கள் தெரியும். அது நம்ம சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்துல நான் வந்து பெரிய தீர்க்கதரிசன புத்தகத்துல நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே தெரியும். எரேமியா இல்ல, எசேக்கியல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிங்க. எசேக்கியல் தீர்க்கதரிசன புத்தகம் எந்த அதிகாரம்? 37ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். முதலாவது வசனத்திலிருந்தே படிங்க. எசேக்கியல் 37ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான் இது. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, வாசிங்க பிரதர். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி என்னை அவர்களின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஓகே, ஒரு நிமிடம் நான் சொல்லும் போது திரும்பி நீங்களே கண்டினியூ பண்ணுங்க, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா, இந்த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ், அதாவது உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. இந்த தீர்க்கதரிசனத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நீங்க நிறைய வந்து பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இன்னும் வந்து இந்த குறிப்பிட்ட வசனங்கள்ல இருந்து நீங்க அதிகமான பிரசங்களையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற பாட்டுக்குடியெல்லாம் நம்ம பாடுவோம் இல்லையா? இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆண்டோட கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி, அதாவது ஆண்டவர் வந்து எசேக்கியேலை வந்து ஒரு தரிசனத்தில் கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது என்னன்னா, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினா, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அதாவது ரொம்ப ட்ரை போன்ஸா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கேட்ட கேள்விதான் முக்கியமான கேள்வி. என்ன கேள்வினா, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இவர் ரொம்ப எசேக்கியேல் ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் சொல்லிட்டார். ஆண்டவன் கேட்கிறாருன்னா, இந்த எலும்புகள் திரும்ப உயிர் பெற்று வருமா? இப்போ உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் காட்டுறேன். எப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ்
நம்ம வந்து நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லையும் போது நம்ம வந்து ஆண்டவரே நீ இது என்னை குணப்படுத்தும் நம்ம வந்து ஜெபம் பண்றோம். நம்ம என்னதான் வந்து மருந்து மாத்திரை என்ன எடுத்தாலும் ஆண்டவரே எனக்கு உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? அப்போ அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை உள்ள இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து ஒரு காய்ச்சல் இருந்தா ஓகே நான் குணமாயிருவேன் அப்படின்னு ஒரு விசுவாசம் இருக்குங்களா இல்லையா? கண்டிப்பா. இப்ப யாருக்காவது இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் இருக்கு எல்லாம் இருக்கு, அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா சரியாரு நீங்க விசுவாசத்தோட சொல்லுவீங்க. கரெக்டா? ஒருவேளை அதுவே காய்ச்சலுக்கு பதிலாக டிபியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டியூபர்குலோசிஸ். அதே மாதிரி நீங்க அந்த காய்ச்சலுக்காக ஜெபம் பண்ணும்போது இருந்த விசுவாசம் அதே லெவலான விசுவாசம் டிபிக்காக ஜெபிக்கும் போது இருக்குங்களா? இல்லைங்களா? கவலைப்படாதீங்க சரியாயிரும் சொல்லலாம் சார். சொல்லலாம். சரி, அடுத்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே விசுவாசம் நம்ம காய்ச்சலுக்காக ஜெபம் பண்ணும்போது அதே ஒரு விசுவாசம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு சுகப்படுத்திடுவார் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற அதே ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குமா? நிறைய பேர் விசுவாசம் சுகம் ஆயிருக்காங்க சார். சரி, நான் கேட்கிற கேள்வி எப்படி நமக்கு இதே மாதிரி சுகமா இருக்குமா? சரி, அடுத்து ஒருவேளை அந்த கேன்சர்ல இருக்கிறதுலே மோசமான ஸ்டேஜ்ல இப்ப விட்டால் மறிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது அவங்ககிட்ட போகும்போது கவலைப்படாதீங்க ஆண்டவர் சுகமாக்கிடுவாருன்னு அதே விசுவாசத்தோட சொல்ல முடியுமா? அதே நம்பிக்கையோட சொல்ல முடியுமா? சந்தேகம்தான். மேபி அப்போ வந்து நம்ம அதை கொலைப்படாதீங்க ஆண்டோடைய சித்தம் தான் நடக்கும் அப்புறம் அப்படி நம்முடைய ஆண்டவரை உமக்கு சித்தமானால் இவரை எடுத்துக்கொள்ளும்னு நம்ம ஜெபமே மாறிடும் இல்லையா? சரி, ஒருவேளை அந்த அந்த ஒரு மனிதனை மறுத்து விட்டார், இப்பதான் மறுத்து விட்டார், உடனே நமக்கு வந்து கவலைப்படாதீங்க இவர் உறங்கி கொண்டுதான் இருக்காரு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தலி தகுமி அப்படின்னு சொல்லி நம்ம எழுப்பிட முடியுமா? அப்போ வந்து நம்ம விசுவாசத்தோட சொல்லுவோமா கவலைப்படாதீங்க, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமா? கவலைப்படாதீங்க சரியா எதிர்ச்சிடுவார் கவலைப்படாதீங்கன்னு ஒரு மரித்த நபரை பார்த்து சொல்ல முடியுமா? விசுவாசம் நமக்குள்ள இருக்குமா? நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை இந்த லாசருவை போல மரித்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அவருடைய சகோதரி என்ன சொல்றாங்க, ஆண்டவரே புழு புழுத்திருக்குமே இல்லையா, புழு வந்திருக்குமே சரி சரீரத்தில், இனி சான்ஸ் இல்லை, நீங்க அப்பவே வந்திருந்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருந்திருக்க, உடனே செத்த உடனே வந்திருந்தீங்கன்னா உடனே ஏதாவது பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் போய் இந்த என்ன சொல்றது சரீரத்துல வந்து புழு வர ஆரம்பிச்சிருக்குமே, எப்படி எல்லாம் இது? அப்ப அந்த நம்பிக்கை இருக்குமா? அதே மாதிரி ஒருத்தர் மறித்து 4 நாள் ஆயிருச்சு, மார்ச்சர்ல வச்சிருக்காங்க இல்லாட்டி அதை வச்சிருக்காங்க, நீங்க சொல்லுவீங்களா கவலைப்படாதீங்க நாங்க ஜெபிக்கலாம் நம்பிக்கையோட வச்சிருங்க அப்படின்னு அந்த சொல்ல முடியுமா நம்ம? அப்போ வந்து அது வந்து ஒரு இம்பாசிபிள் இல்லைங்களா? சரி, 4 நாள் ஓகே ஃபைன். ஒரு மரித்து ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு, அதே நம்பிக்கை இருக்குமா? கவலைப்படாதீங்க உயிர் பெற்று வந்துருவாருன்னு இருக்காரு இல்லையா? அதே மாதிரி மரித்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆகி அந்த சதையெல்லாம் மொத்தமா டீக்க ஆகி சதையெல்லாம் மொத்தம் போய் வெறும் எலும்பு மட்டும் இருக்கு. அந்த எலும்புல இருக்கிற அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்ஸும் வந்து அங்க இருக்கிறதெல்லாம் உலர்ந்து போய் ட்ரை ஆகி எலும்புகள் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகி ஒன்னோட ஒன்று பிரிந்து போய் அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் ஆயிடுச்சு. அந்த உலர்ந்த எலும்புகள் திரும்பி உயிர் பெற்று வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமா? கவலைப்படாதீங்க எலும்பு தானே, ப்ரே பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் உயிரோட எழுப்பிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை அந்த இருக்குமா? இருக்காது இல்லையா? அந்த மாதிரிதான் இது. இந்த இடத்துல ஆண்டவர் அதே கேள்வி கேட்கிறாரு எசேக்கியேல் கிட்ட, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உலர்ந்த இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு வந்து எசேக்கியேல் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் ஆமா இல்லைன்னு சொல்றதை விட பெட்டர் என்ன சொல்லிடலாம், ஆண்டவரே எனக்கு தெரியாது உமக்கு மட்டும்தான் தெரியும், ரொம்ப சாதுரியமா ஒரு பதில் சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு, கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அவ்வளவுதான். அடுத்து 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் நீண்ட எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்,
கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, ம், இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், ம், அப்பொழுது உயிரடைவீர்கள். ம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து ம், உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி ம், உங்களை தோளின் மேல் மூடி ம், உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். ம், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் ம், கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ம். அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ம், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ம், இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. ம், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் ம், மாம்சமும் உண்டாயிற்று. ம், மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ம், ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ம், அப்பொழுது அவர் என்னை பார்த்து, ம், நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ம், மணிபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ம், ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரோடு அடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ம், எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ம். அப்பொழுது ஆவி அவைகளுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். போதும். என்ன எழுதிருக்கு? ஆண்டவரே எனக்கு தெரியாது, இந்த எலும்புகள் உயிர் பெற்ற வருமானு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் வந்து அந்த விஷயங்களை வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசனம் உரைத்து அந்த இடத்துல வந்து இப்ப என்ன நீக்குது அப்படின்னா, எனக்கு எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் அப்படிங்கிறத தரிசனத்தை பார்க்கிறாரு. சரிங்களா? இந்த தரிசனத்துக்கு என்ன அர்த்தம்? ஏன் இந்த இப்படி ஒரு இந்த உலர்ந்த எலும்புகள் திரும்பவும் அந்த இடத்துல சதை வந்து மூடியது, நரம்பு எல்லாமே எலும்புகள் இணைந்தது, சதை மூடியது, ரத்தம் ஓடியது, எல்லாமே வந்து கடைசியில அவருக்குள்ள மூச்சும் வந்து என்னாச்சு, அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்து அடுத்த வசனத்தில் இருக்கு. பார்ப்போமா? 11வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஓகே, போதும். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அதாவது ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த எலும்புகள் என்னன்னா இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இது என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்க்கல. கொஞ்சம் இதுக்கு இந்த புத்தகத்துல நம்ம கொஞ்சம் டைம் எடுத்தாதான் அங்க அந்த ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தோடைய அந்த முழு மெசேஜ் நமக்கு புரிய வரும். அதனால இதை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரிங்களா? நீங்க ஏன் அதை விட்டுட்டு இதை பார்க்கறோம்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இப்போ என்ன எழுதிருக்கு அப்படின்னா, இதுல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல என்ன எப்படி புத்தகம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1 முதல் 3ஆம் அதிகாரம் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுக்கும் அழைப்பு, அந்த தீர்க்கதரிசன ஊழியத்தின் அழைப்பை பத்தி நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் எப்ப எழுதப்பட்டிருக்குன்னா கிமு 592 இருந்து 586 இடையில் எழுதப்பட்டிருக்குது. ஒருவேளை 32ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த காலத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறதான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த கிமு 586க்கு முன்பாக 592 586 இந்த இடைப்பட்ட ஒரு 7 அல்லது 8 வருட காலத்துக்குள்ளேயே எழுதப்பட்டது. இந்த சமயத்தில் என்னன்னா, இவர்கள் யூதாவின் மேல் வரக்கூடிய எல்லா நியாய தீர்ப்பையும் குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டது. இப்ப 25 32 வரைக்கும் மற்ற தேசங்களுக்கு மேல வரும் நியாய தீர்ப்பு எழுதியிருக்கு.
ஆனா 33ஆம் அதிகாரத்துல வந்து பார்த்தா இந்த வாட்ச்மேன், இந்த சென்டினல் பத்தி பார்க்கிறோம். அந்த 33ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் என்னன்னா நம்பிக்கையின் மீட்பின் வசனமா நம்ம பார்க்கிறோம். என்னன்னா இது எப்படி எழுதப்படும்னா, அவர்கள் மொத்தமாக 3ஆம் முறை வந்து பாபிலோனியர்கள் வந்து மொத்தமாக அழித்து போட்டு, அதுக்கப்புறம் அந்த தேவனுடைய ஆலயத்தை, சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயத்தையும் அவர்கள் அழித்தார்கள். முழுவதுமாக அடிமைத்தனத்தில் கொண்டு போகப்பட்டால் பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு இந்த மக்கள் என்ன பண்றாங்க, இப்பவும் அந்த அடிமைத்தனத்துல பாபிலோனில் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையின் வசனமாகத்தான், இந்த மீட்பும் நம்பிக்கையும் வசனமாகத்தான் 33ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆவது அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல என்ன யார் எழுதியிருக்குன்னா, இப்ப அடிமைத்தனத்தில் இருக்காங்க. எங்க இருக்காங்க? பாபிலோனில் இருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இப்போ அடிமைத்தனத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னாச்சு? அவர்கள் பெருமையுள்ள ஜனங்களா இருந்தார்கள். அவர்கள் வந்து இந்த முரட்டாட்டமும் பெருமையும் பாவத்திலையும் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அவளுக்குள்ள ரொம்ப பெருமையா இருந்தது. என்னன்னா, கர்த்தருடைய ஆலயம் எங்கள்கிட்ட தான் இருக்கு, தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய கர்த்தர் அப்படிங்கிற ஒரு பெருமையில தான் அவங்க இருந்தாங்களே தவிர, கர்த்தரை பின்பற்றுகிறதோ கர்த்தர் வழியில் நடப்பதையோ அவர்கள் செய்யவில்லை. இது வந்து இஸ்ரவேலுக்குள்ள இருந்து பல இடத்துல அவர்கள் இதே தவறை தான் செய்தார்கள். இப்போ அப்படி இருந்த அந்த காலத்துல அவங்களுக்கு பெருமை மேட்டிமை இருக்கு. இப்போ எசேக்கியேல் அந்த எரேமியா வந்து அதான் சொல்றாரு, தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது ஒரு தடவை என்ன சொன்னாருன்னா, ஒரு நுகத்தை கொண்டு போறாரு, நுகத்தடி அது கொண்டு போறாரு, என்ன சொல்ல யோக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நுகத்தடியை கொண்டு போறாரு. அந்த கொண்டு போய் அரசன் சொல்றாரு, நுகத்தடி, பாபிலோன் நுகத்தடி உன் மேல வரப்போகுது, கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்றாரு. யாரு? எரேமியா. அதுக்கு இஸ்ரவேல் ராஜா என்ன தெரியும் சொல்றாங்க, அதுக்கு கூடவே வந்து சில ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் சொல்லுவீங்க, கள்ளத்தீர்க்கதரிசிகள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க, அதுல வந்து ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி ஒருத்தர் என்ன சொன்னா, அந்த ஒரு நுகத்தை எடுத்து உடைத்து போட்டு சொல்றான் என்னன்னா, ஆண்டவர் எல்லா நுகத்தையும் உடைக்க போறாருன்னு பொய்யான தீர்க்க தரிசனம். ஏன்னா ராஜாவை ப்ளீஸ் பண்ற மாதிரியே என்ன சொல்ற, ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். உரைத்ததுக்கு அப்புறம் அந்த ஆண்டவர் இது நுகத்தை உடைக்க போகிறார். இங்கிருந்து அப்ப 2வது முறை வந்து பாபிலோன் படையெடுத்து வந்தப்போ தேவாலயத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் கொண்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ வந்து அவன் இந்த பொய் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, கள்ளத்தீர்க்கதரிசி அந்த இங்கிருந்து கொண்டு போன அந்த எல்லா பொக்கிஷங்களும் திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தீர்க்கதரிசி. அப்ப எரேமியா என்ன பண்றாருன்னா, இரும்புல ஒரு நுகத்தடிய செஞ்சு கொண்டு போறாரு. இப்ப நீங்க வந்து பாரு, ஒரு நுகத்தடி உன் தோல் மேல் வரப்போகுது, ஒரு அடிமைத்தனம் மேல வரப்போகிறது. இப்ப இந்த ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்துக்கு முன்பாக, பாபிலோனின் அடிமைத்தனத்துக்கு முன்பாக எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா, பயங்கரமான பாவம், மேட்டிமையும் பொல்லாப்பையும் செய்கிறவர்களா இருந்தார்கள். ஆனா இந்த மொத்தமா இந்த தென் திசை ராஜ்யமா மொத்தம் அழிக்கப்பட்டுருச்சு. வடதிசை ராஜ்யம் இஸ்ரேல் என்னாச்சு, அதுவும் கிமு 721 அல்லது 722, இந்த 2 இடங்கள் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். அந்த சமயத்தில் அசீரியர்களால் முழுவதுமாக அழிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்ப தென் திசை ராஜ்யம் அங்கேயே யூதா மாத்திரமே உள்ளது, 2 கோத்திரங்கள் உள்ளது. அந்த 2 கோத்திரங்களும் என்னாச்சுன்னா, இப்ப வந்து பாபிலோனியர்கள் வந்து முழுமையாக கிமு 586 வந்து முழுமையாக அழித்து போட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன், அடிமைத்தனத்திற்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. ஓ, கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விட்டார். ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்தில் நாம் இருக்க போவதில் நாம் இல்லை, இப்போ யாருமே இல்லை. வடதேச ராஜ்யத்தாரும் கிடையாது, இப்ப தென் திசையும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது பாபிலோனியர்களால். அதனால் கர்த்தர் நம்மை விட்டு விலகி விட்டார், கர்த்தர் நம்ம இடத்தில் இல்லை அப்படிங்கறத வந்து அப்பதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப என்னாச்சுன்னா, அவர்களுக்குள்ள இருந்த எல்லா மேட்டிமை எல்லாம் முடிஞ்சது போக அவர்களுக்கு வந்து என்னாச்சுன்னா, ஒரு பெரிய நம்பிக்கையற்ற அந்த நிலை வந்தது. எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலைன்னா, எப்படி வந்து இந்த உலர்ந்த எலும்புகள் வந்து திரும்பி உயிர் பெற்று வருவது வந்து ஒரு இம்பாசிபிலிட்டியோ, எப்படி அது வந்து ஒரு நடக்காத காரியமோ, அதே போல இஸ்ரவேலுக்குள்ள இருந்துச்சு, இனிமேலும் நம் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்வார், இனிமேலும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரும்பவும் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நம்ம போவோம், இனிமேலும் கர்த்தர் நம்மேல் கிருபையா இறங்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய சுத்தமா இல்லாம போயிட்டாங்க. ஏன்னா அவங்க தெரியும், ஏன்னா அவங்க செய்த பாவமும் அவங்க எந்த லிமிட் வரைக்கும் புஷ் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து அவர்களுக்கே புரியுது. அதனால வந்து ஆண்டவரை ஏறெடுத்து நோக்கி பார்த்து
ஜபிக்கக்கூடிய அளவுக்கு கூடிய அவங்களிடத்துல என்ன இல்லை, அந்த தைரியம் மனதைரியம் அவங்களுக்கு இல்லாது இருந்தது. அந்த சூழ்நிலையில அதான் சொல்றாங்க. இப்ப வந்து அதுக்குதான் வந்து அந்த ஆண்ட இப்ப சொல்ற அப்படி அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் யாரு, இந்த இந்த உலர்ந்த எலும்புகள் இருக்கு இல்லையா, இந்த எலும்புகள் என்னன்னா இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும். இதோ அவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எலும்பு மொத்தமா உலர்ந்து போயிற்று. எப்படி இந்த உலர்ந்த எலும்புகள் திரும்பவும் வந்து அந்த உயிர் பெற்று சதை எல்லாமே வந்து அந்த ரத்தம் எல்லாம் வர்றதுக்கு எப்படி வந்து அது ஒரு அசாத்தியமோ, அதே போல் எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, அதாவது நாங்களும் வந்து நாங்க திரும்பவும் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வடைய திரும்பவும் நாங்க தேசத்துக்கு திரும்பி வர எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் முற்றிலுமாக நம்பிக்கையற்று போயிருக்கோம் அப்படின்றது குறிப்பதற்காக தான் வந்து இங்க இதை எப்படி எழுதியிருக்காங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அதாவது அறுப்புண்டு போகிறோம், we are cut off from this gender. அந்த தலைமுறையை மொத்தமா நாங்க வந்து இதுவரைக்கும் ஆபிரகாமின் காலத்திலிருந்து இதுவரைக்கும் இருந்த அந்த சந்ததி, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தவர்கள் இப்பொழுது என்ன பண்றோம், கர்த்தருக்கு பிள்ளைகளா இல்லாமல் அறுப்புண்டு போய்விட்டோம். Our bones are dried up, our hope is gone and we are cut off completely. அதான் வந்து எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். எப்படி இந்த உலர்ந்த எலும்பு எப்படி திருப்பி உயிர் பெற்று வராதோ அதே போல் எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தான் மீட்பின் தேவனாயிற்று, நம்பிக்கையின் தேவனாயிற்று. என்ன பண்றாரு ஆண்டவர், இந்த உலர்ந்த எலும்புகளை வந்து என்ன பண்றாரு ஆண்டவர், இப்போ ஒரு பெரிய மகா பெரிய சேனையே அங்க வந்து அந்த தரிசனத்துல வந்து என்ன பண்றாரு, நிக்க வைத்தார் இல்லையா. அதே போல் திரும்பவும் இந்த இடத்துல எழுதியிருக்கு, 12ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யார்கிட்ட, எந்த ஜனங்கள்கிட்ட, இஸ்ரவேல் என்ன எங்க இருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, உலர்ந்த எலும்புகளைப் போல அவர்கள் நம்பிக்கையற்று நாங்கள் அறுப்புண்டோம் என்று அந்த மொத்தமான நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க இல்லையா. அவங்களிடத்து என்ன சொல்ற, நீங்கள் அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கும் வரப்பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு 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 நம்பிக்கை மீட்புமான ஒரு வசனமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நீ என்ன சொல்ற, இந்த எலும்பு நாங்கள்லாம் வந்து எங்க உலர்ந்த எலும்புகளை போலாகிவிட்டோம், நம்பிக்கை அற்று போய்விட்டோம், எங்களுக்குள் நாங்கள் மொத்தமாக அறுப்புண்டு போனோம் அப்படின்னு சொல்ற நீங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு, கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை, எங்களோட நம்பிக்கை செத்துருச்சு, நாங்க ஆல்ரெடி பிரேத குழியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றாரு, உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். நீங்க இது நடக்காது நினைச்சீங்கல்ல, என் ஜனமே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு சொல்றேன், இப்ப நீங்க வந்து மொத்தமா நீங்க அறுப்புண்டு போய் நம்பிக்கையற்று போய் நீங்க இருக்கிறீங்க இல்லையா, உலர்ந்த எலும்புகளை போல் நம்பிக்கையற்று போயிருக்கீங்களா, இந்த சமயத்தில் நான் சொல்றேன், ஒரு நாள் வரும், நான் உங்களோட பிரேத குழிகளை, உங்களோட நம்பிக்கை செத்து போச்சு, நம்பிக்கை வந்து மொத்தமா போயிடுச்சு, அது பிரேத குழியில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அந்த பிரேத குழியை திறந்த கூடி உங்களை நான் வெளிப்பட பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வாரு. அப்படி செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். இப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆண்டவர் வந்து அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் போதும் நம்பிக்கையற்று போய் இருக்கிற சூழ்நிலையிலும் அந்த ஒரு மீட்பின் வசனத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது நம்பிக்கையின் ஒரு வசனத்தை ஆண்டு கொடுக்குறாரு.
கவலைப்படாத. இன்னைக்கு நீ மொத்தமா அறுப்புண்டு போயிட்ட, உலர்ந்த எலும்புகளை போட்டிருக்க, நம்பிக்கையற்று போயிட்ட. ஒரு நாள் உன் பிரேத குழியை திறந்து உன்னை திரும்ப நான் கொண்டு போவேன். திரும்பி உன்னை எங்க கொண்டு போவேன்? அந்த வாக்குத்தத்தம் பட்ட தேசத்துக்கு நான் திரும்பி உன்னை நான் கொண்டு போவேன். நீ அற்று போயிட்டு நினைக்கிறேன், ஆனா கிடையாது. நான் திரும்பி அங்க கொண்டு போவேன். அங்க நீ ஒரு நாள் போய் சேரும்போது நீ அறிந்து கொள்வாய், என்ன நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் அதை செய்யும் போது என்ன பண்ணுவீங்க? நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் வருகிறார் என்று சொல் என்றார் அப்படின்னு அனுப்பிச்சுடுறார். இதை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு சொல் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசனம். ஓகேங்களா? இந்த தீர்க்க தரிசனம் இப்போ ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் நிறைவேறுகிறது. அதான் இது வந்து நான் இது நாம படிக்கணும்னு சொன்னதுக்கான இது காரணமே தான். இப்போ இப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் வசனத்தை, மீட்பின் வசனத்தை கொடுத்து, நான் வந்து உன்னை பிரேத குழியிலிருந்து நான் திறந்து அதுல இருந்து உன்னை வெளிப்பட பண்ணுவேன், நான் வந்து உன்னுடைய வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நான் கொண்டு செல்வேன் ஆண்டவர் சொன்னார். அதை சொன்ன ஆண்டவர் அதை செய்தார். எப்படி? கிமு 538 வருடம் என்ன பண்றாரு? செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலின் தலைமையில் ஒரு கூட்ட மக்கள், 2 கூட்டமா போனாங்க. 3வது கூட்டம் சின்ன கூட்டம் வந்துச்சு. ஒரு பெரிய கூட்டமான மக்கள் என்ன பண்றாங்க? திரும்பவும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு திரும்பவும் என்ன பண்றாங்க? திரும்பி வர்றாங்க. அப்போ கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தம், கர்த்தருடைய அந்த வசனம் என்ன ஆகுதுன்னா இங்கு என்ன ஆகுது? நிறைவேறுகிறது. அப்ப நிறைவேறும் போது என்ன சொன்னாரு? நான் இதை செய்யும் போது, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீ திரும்பி போகும்போது நான் கர்த்தர் என்று அறிவீர்கள். அதுக்கப்புறம் நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதுதான் இங்க நடக்கணும். இப்ப என்ன ஆகணும்னா, நியாயப்படி என்ன நடந்திருக்கணும்? அந்த திரும்பி வந்த மக்கள் என்ன பண்ணணும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசியதை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ண? கர்த்தரை அவர்கள் வந்து எனக்கு பயங்கரமா ஆராதித்து பணிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? கண்டிப்பா தானே பண்ணிருக்கணும். இவங்க என்ன தெரியாம பண்ணாங்க? ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து கர்த்தரை ஆலயத்தை கட்ட இந்த மதிலை கட்டலாமான்னு யோசிச்சாங்க. அதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தங்காட்டி அதை விட்டுட்டாங்க. அப்படியே திரும்பி வந்து எவ்வளவு வருஷம் தெரியுமாச்சு? 18 வருடங்கள் ஆகிறது. இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது, ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் ஆரம்பிக்கிறது எந்த வருஷத்துல தெரியுங்களா? கிமு 520வது வருஷம். கிமு 520வது ஆண்டில் இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் தொடங்கும். அப்போ திரும்பி வந்தது எப்போ? 538. திரும்பி வந்தது 538. இப்ப இந்த சமயம் ஆகாயின் சமயத்து என்னன்னா 520. எவ்வளவு வருஷம் ஆச்சு? 18 வருடங்களாக. கிமுங்கடி நம்பர் ரிவர்சல் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். 18 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 18 வருடங்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டவே இல்லை. திரும்பி வந்து என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே, நீ சொன்னதை நீ செய்தீர், நான் இப்பொழுது உமக்கு கீழ்ப்படுகிறோம், இப்பொழுது உண்மை ஆராதிக்கிறோம். உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஒரு கர்த்தருடைய ஆலயத்தை திரும்பவும் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்திருக்கணும் இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? 18 வருடங்கள் கழிந்தும் என்னாச்சு? கர்த்தருடைய ஆலயத்தை அவர்கள் கட்டவே இல்லை. என்ன பண்றாங்க? 18 வருஷமா பலி கிடையாது, ஆராதனை கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா எசேக்கியேல்ல பார்த்தா எப்படி இருக்கு பார்த்தோம்? ஐயோ, நீ நான் அதை கொண்டு போய் நான் திரும்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் கொண்டு போவேன். அங்க போனதுக்கு அப்புறம் நான் செய்யுது இது நான் தான் செய்து, நீ அறிந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க? அப்படியே விட்டாங்க. அதான் வந்து 2ஆம் வசனத்தை, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன தெரியுங்களா எழுதிருக்கு? படிங்க. ஆகாய் 1. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என் ஜனங்கள்னு சொல்ல, எசேக்கியேல் என்ன சொல்றாரு? என் ஜனங்களே, நான் வந்து உங்களை திரும்பி பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். 18 வருஷம் ஆச்சு திரும்பி வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட ஏற்ற காலம் வரவில்லை அப்படிங்கிறார். மேபி லேட்டர், அப்புறமா பார்த்துக்கலாம். அப்ப அவங்களுடைய அந்த பிரதானம் அப்படிங்கிறது வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது இல்லை,
கர்த்தர் தான் உன்னை திரும்ப இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொண்டு வந்திருக்காரு. நீ என்னோட எலும்பு உலர்ந்து போயிட்டு, நான் நம்பிக்கைட்டு போயிட்டேன், நான் அறுப்புண்டு போயிட்டேன், அப்படி இருந்த காலத்துல ஆண்டவன் சொல்றாரு, உன் நம்பிக்கை நான் பிரேத குழியிலிருந்து நான் பிரேத குழியை திறந்து அதிலிருந்து நான் உன்னை வெளிப்பட பண்ணுவேன். உன்னை வந்து வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நான் திரும்பி கொண்டு போவேன். அப்போ நீங்க உனக்கு தெரியும், நான் கர்த்தர், நான் தான் சொன்னேன், நான் தான் செய்ய போறேன் அப்படிங்கிற ஆண்டவர் சொன்னது. இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒருவேளை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, ஆனாலும் ஆகாயினும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, இந்த வீடுனா கர்த்தருடைய ஆலயம், என்னன்னா அந்த இடத்துல போய் பார்த்தா கர்த்தர் ஆலயம் இருந்த இடத்துல இப்ப இடிஞ்சு தரை மட்டுமா தான் இருக்கு இல்லையா. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு போகப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்குன்னா பாழாய் கிடக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு என்ன மச்சு பாவப்பட்ட வீடு. அதாவது ஆங்கிலத்துல, while this house is in ruins, you live in your, is the time to live in your paneled houses. அதாவது இந்த 18 ஆண்டு காலமும் அவர்கள் வந்து ஆண்டவரை தேடாமல் இந்த ரிலீஜன், அதாவது ரிலீஜன் சொல்றதை விட நான் இன்னும் இது பண்ண, கர்த்தரை செவிக்காத அந்த ஒரு சமயத்தில் வெறும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மாத்திரம், சுயநலமாய் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திரம், உலக பிரகாரமான வாழ்க்கையை மாத்திரம் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எப்படிப்பட்ட வீடு கட்டணும், என்ன மாதிரி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அவர்கள் வந்து சரீர பிரகாரமாக மாத்திரமே சிந்தித்து என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு மட்டும் என்ன பண்றாங்க, நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகள் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படிங்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, ஆனா நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அடுத்து, இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இதே வசனம் நம்ம முன்னாடி போன புத்தகத்தில் படிச்சோம். எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு வசனம் எங்க படிச்சோம் போன கிளாஸ்ல? யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஆகாயத்திற்கு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு எழுதிருக்கு இல்லையா. இதே ஒரு சிமிலர், இதை போலவே ஒரு வசனம் வந்து போன கிளாஸ்லயும் நம்ம ஒரு படிச்சோம். எங்க ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் அப்படின்னு எந்த புத்தகத்துல எழுதிருக்கு? செப்பனியா 2:2. அதே ஒரு விஷயம், அதே ஒரு தீம் இங்கே வந்திருக்கு. என்னன்னா, நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எப்படி எழுதிருக்குன்னா, this is called consider your ways. அதான் ஆண்டவர் சொன்னா, நீ நடக்கிறது சரியா நீயே யோசிப்பார் அப்படிங்கிறது ஆண்டவர் சிம்பிளா. இதை வந்து சிம்பிளா சொல்லலாம், இதுதான் நம்மளுடைய இன்றைக்கான பாஷை பேசுனா இதுதான். நீ செய்யறது சரியான நீயே யோசிப்பார். கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, நீ மாத்திரம் என்ன பண்ற, உனக்காக மச்சு பாவப்பட்ட வீடில் நீ குடியிருக்கிற, இது சரியா? சிந்தித்து உன் வழியை நீயே சிந்தித்து பார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. அடுத்து 6வது வசனத்தில் எழுதியிருக்கு, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போவீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூர்ணமடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க திரும்பவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்த பிறகு ஆண்டவரை சேவிக்காமல், ஆண்டவர் தான் எங்களை வந்து இந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சொந்த சுய வாழ்க்கையை மாத்திரம் வாழ்ந்து, உலக பிரகாரமான ஒரு சரீர பிரகாரமான வாழ்க்கையை மாத்திரம் வாழ்ந்துருக்கிறது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது. என்ன, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய விளைச்சல்ல ஒரு என்ன இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. உங்களால முழுசா நல்ல ஒரு உணவு முழுசா சாப்பிட முடியல, ஏன்னா உங்களுக்கு போதுமானது கிடையாது. நீங்கள் குடித்தும் பூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் உங்களுக்கு குளிர்விடவில்லை.
கூலியை சம்பாதிக்கிறவன் யோசிச்சு பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சு இந்த ஓட்டையான பர்ஸ்ல ஓட்டையான பேக்ல போட்டு வந்தீங்கன்னா அந்த 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 காசு உங்க கையில தங்குமா? தங்காது இல்லையா? அதே தான் நடக்குதுங்க. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எந்த இடத்துலயும் ஆசீர்வாதமே இல்லை. அதான் தெரியுமா சொல்றார், நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்ற சேனைகளின் கருத்தை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்பி சொல்றார், என்ன சொல்றார்? நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தம் என்று சேனைகளாயின் கர்த்தர் சொல்லுகிறார். கடவுளுடைய கம்ப்ளைண்ட், ஆண்டவருடைய கம்ப்ளைண்ட் என்ன? கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்குது? பாலாய் கிடைக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க மச்சுபாவப்பட்டு. அதனாலதான் எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு இல்லை. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்போ ஆண்டவரை சேவிக்காமல் அதை ஒன்றும் பண்ணாம ஒரு சுயமான சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த வகையான ஆசீர்வாதமும் இந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கல. நிலத்தின் மேலும் சரி, மலைகள் மேலும் சரி, தானியத்தின் மேலும், திராட்சரசத்தின் மேலும், எண்ணெயின் மேலும், பூமியின் மேலும், எல்லாவற்றின் மேலும், மனுஷர் மேலும், மிருகம் மேலும், எது இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வறட்சியை வருவித்தேன் என்றார். 18 ஆண்டு காலம் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு வந்த பிறகும் அவர்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. ஒரு வறட்சியை தான் பார்த்தாங்க. அவர்கள் என்னதான் விதை அதிகமாய் அவர்கள் வரும் என்று எதிர்பார்த்தது ஒன்றும் கொஞ்சமா தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பார்த்த திரளாய் விதைத்தும் என்னாச்சு? கொஞ்சமாய் தான் அறுத்து கொண்டு வருவீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணமடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். அடுத்து, அப்பொழுது செயல்தியன் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். இதுதான் இத்தனை தீர்க்கதரிசன புத்தகத்தை சிறிய தீர்க்கதரிசனம் படிக்கும் போது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா, முதல் முறையாக என்ன பண்ணாங்க? இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன பண்றாங்க? கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறோம். சரிங்களா? என்ன, தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாயினும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க? they listen. அவங்க முதல் முறையா செவி கொடுக்கிறார்கள். அப்புறம் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்தார்கள். அப்ப என்னாச்சு? அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு கர்த்தர் செயல்தியன் குமாரனாகிய செருபாபேல் எனும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரனுடைய ஆவியும் ஜனத்தில் மீதியான எல்லோருடைய ஆவியும் எழுப்பினார். அவர்கள் தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. இந்த இடத்துல நம்ம ஆகாய 1ஆம் அதிகாரத்தை நம்ம முடிக்கிறோம். என்னன்னா, ஒரு சிம்பிளான விஷயம் நம்ம என்ன பாக்குறோம்னா, கிமு 538 திரும்பி வர்றாங்க. 18 ஆண்டு காலம் நிறைவடைகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை அவர்கள் கட்டவில்லை. அவர் என்ன பண்றாங்க? அவர்கள் தன்னுடைய சுயமான வாழ்க்கையும் சரீரப்பிரகமான மற்றும் உலக பிரகாரமான வாழ்க்கையில் மட்டும் வாழ்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடைக்கும் போது அவர்கள் என்ன பண்றாங்க? தங்களுக்கென மச்சு பாவப்பட்ட வீடை அவர்கள் கட்டுகிறார்கள். அதனால என்ன நடக்குன்னா, எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை.
வறட்சியும் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணாங்க? திரளாய் அவர்கள் விதைத்தும் கொஞ்சமாய் அவர்கள் அறுத்தார்கள். அவர்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணமடையவில்லை, நாங்கள் வஸ்திரம் உடுத்தியும் எவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறவனாய் இருந்தான். இப்படி எல்லாம் நடந்த போது கர்த்தருடைய வார்த்தை ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக வரும்போது எல்லாம் என்ன பண்ண? கர்த்தர் எல்லோருடைய ஆவியும் செல்தியன் குமாரனாகிய ஜெருபாபேலின் ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லோருடைய ஆவியும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எழுப்பினார். அவர்கள் தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். அப்படின்னா கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 2வது ஸ்டேஜ் போறோம். அது இரண்டாவது அதிகாரத்தில் இருக்குது. டைம் ரொம்ப ஓடிட்டு இருக்கு. நான் சொன்னேன், இந்த சிறிய புத்தகமாக தான் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா அடுத்து பார்க்கிறோம். என்னன்னா இவர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். என்ன பிரச்சனைன்னா, அவர்கள் முழுமனதாய் அவர்கள் அதை ஆலயத்தை கட்டல. அவர்கள் எப்படி அதை கட்டணுமோ அப்படி அதை கட்டல. என்னன்னா சில பேர் சொன்னாங்க, நம்ம ஊழியம் பண்ணுவாங்க, ஆனா ஆண்டவர் எப்படி செய்ய சொன்னாரோ அப்படி செய்யறதுதான் ஊழியம். சில பேர் நினைக்கிறாங்க, நான் மேல ஸ்டேஜ்ல ஏறின்னு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டா என்னுடைய ஊழியம் முடிஞ்சு, எந்திரிச்சு நான் ஒரு கிட்டார் எடுத்து நான் அதை வச்சு பாடி ஒரு ஆராதனை பாட்டு பாடிட்டான், நான் ஊழியம் பண்ணிட்டேன். அப்படி கிடையாது. நாம் எதை செய்கிறோம்ங்கிறத விஷயத்தை விட எப்படி செய்கிறோம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ தாவீது ராஜா என்ன பண்ணான்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான். ரொம்ப சரியான விஷயம்தான். அவன் உடன்படிக்கை பெட்டி இங்கே வரணும், எருசலேம்ல வரணும், தாவீது நகரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டது. கரெக்டான விஷயம் தான், எந்த தவறும் கிடையாது. ஆனா எப்படி கொண்டு வந்தான்? ஒரு மாட்டு வண்டி மேல வச்சு, இவன் ஒரு ராஜ உடையன் எல்லாம் ஓகே நான் கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு பெருமையோடு கொண்டு வந்தான். ஆனா என்ன இருக்கு? வேதத்துல என்ன சொல்லுது? உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு வரணும்? ஆசாரியனுடைய தோளில் வைத்துதான் அதை கொண்டு வரணும். என்னாச்சு அந்த இடத்துல? பிரைஸ்புசா அப்படிங்கிற அந்த இடத்துக்கே பேர் வந்துச்சு. எப்படி என்னாச்சுன்னா, அந்த இடத்துல அந்த இது வண்டி கொஞ்சம் ஆட்டம் இடறி விட்டது. அந்த சமயத்துல உசானோட என்ன பண்ணான்? பிடிக்க போனாங்க. அது பிடிக்க போய் தவறல தொட்டான். தொட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு? அவன் அங்கேயே அவன் மறித்து போவான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப என்னன்னா, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பயம் ஆயிடுச்சு. ஐயோ என்ன ஆச்சு? தாவீதுக்கும் பயங்கரமான கோபம், பயம் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2வது முறை அவன் முயற்சி செய்கிறான். அந்த இடத்துல அது நடுவில் ஒரு வீட்டுல வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாருங்க கேட்டு திரும்பவும் நான் கொண்டு வரணும். ஆனா 2வது முறை கொண்டு வரும்போது என்ன பண்றாங்க? தாவீது ஒரு ஏபோத் என்னும் உடை அணிகிறார். அதாவது ஒரு ஆசாரியன் என்ன உடை அணியணுமோ அப்புறம் ஆசாரியர்களுக்கு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான். என்னன்னா, நீங்க தான் கொண்டு வரணும், உங்களை நீங்களே பரிசுத்தம் செய்து கொள்ளுங்கள், நீங்க என்ன பண்ணணும்? தோளில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு பலி செலுத்துறது எல்லாமே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஒரு அடிமையை போல என்ன பண்ணா அவன் நடனம் ஆடினான் அப்படிங்கிறத. இப்ப 2 டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உடன்படிக்கையை கொண்டு வரதான் முயற்சி பண்ணிருக்கான். செயல்னு பார்த்தா ஒண்ணுதான். ஆனா ஆண்டவர் சும்மா செய்யறது மட்டும் இல்லை, எப்படி செய்யற, ஹவு ஆர் யூ டூயிங் இட், அதுதான் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சில பேர் நம்ம நான் ஊழியம் பண்றேன், நான் டீச் பண்றேன், நான் ப்ரீச் பண்றேன், நான் கான்சல் பண்றேன், நான் ஆராதனை நடத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஆண்டவர் வெறும் செயலை பார்க்கிற ஒரு தேவன் மாத்திரம் இல்லை, அதை நாம் அந்த செயலுக்கு பின்னாடி உள்ள சிந்தையை பார்க்கிற தேவனாகவும் இருக்கிறார். அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நோக்கத்தை பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்ப என்னன்னா, நீ வெறும் அந்த ஊழியத்தை மட்டும் பண்ற அப்படின்னு சொன்ன, அது எப்படி பண்ற அப்படிங்கிற விஷயம் தான் முக்கியம். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்னா, ஜனங்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா எப்படி கட்டுறாங்க அப்படிங்கறதுதான் பிரச்சனையே. இந்த இடத்துல பார்த்தோம்னா 7ஆம் மாதம், இது 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கிறேன். 7ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே ஆகாயினும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் என் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீதியானவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு
இப்போது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா அப்படிங்கிறார். என்னன்னா கிமு 586 வந்து அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது. இங்க 520 இடைப்பட்ட இந்த காலங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 66 ஆண்டுகள் இல்லைங்களா? இந்த 66 ஆண்டுகள் சொல்றாருன்னா ஆண்டவன் கேட்கிறாரு, உங்களை யாராவது அந்த முதலாவது கட்டப்பட்ட ஆலயத்தை பார்த்திருக்கீங்களா? நீங்க யாராவது? சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆகாய் தீர்க்கதரிசி இப்ப இந்த சமயத்துல ஒரு வயதான மனிதனா இருந்திருக்கலாம். அவர் சிறு வயதில் அந்த சாலமோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை அதன் மகிமை அவர் கண்டிருக்கலாம் அப்படிங்கிறார். அப்ப அவர் அந்த மகிமை கண்ட அந்த இடத்துல இப்போ அதே ஆகாய் தீர்க்கதரிசி சிறுவனாக இருந்து அந்த ஆலயத்தின் மகிமை கண்ட அதே ஆகாய் இப்பொழுது ஒரு வயதான ஒரு மனிதனாக அதே ஆலயம் இருந்த இடத்தின் முன்பாக நிற்கும் போது அந்த ஆலயம் எனக்கு பாலாய் கிடக்கிறதே அவர் வந்து பாக்குறாரு அப்படிங்கிற சில வேத வல்லுநர்கள் அவருடைய இதா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வியும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களை சில பேர் பார்த்திருக்கீங்களா அப்படின்னா இதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து அந்த ஆலயத்தை அந்த முந்தின ஆலயத்தை பார்ப்பதற்கும் இந்த ஆலயத்தை இந்த 2 சமயத்திலும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வெறும் 66 வருட காலங்கள் தான். ஒரு 80 வயது வாழ்ற ஒரு 75 வயது வாழ்ற ஒரு மனுஷன் கண்டிப்பா அதை பார்த்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆண்டவன் கேட்கணும்னா நீங்க வந்து அதை பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒண்ணுமே இல்ல, அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஆலயத்தை கட்டுறீங்க, ஆனா அவ்வளோ அதுக்கான அந்த அந்த உங்களுடைய முழு ஆர்வமும் முழு உழைப்பும் என்னென்னவெல்லாம் போடணுமோ அந்த அந்த இதை விஷயம் அந்த வந்து முழு மனதாக நீங்க செய்யாம ஓகே ஆலயத்தை கட்டுறோம் சரி ஏதோ ஒண்ணு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏனோதானான்னு ஒரு விஷயம் செய்யறாங்க. அப்ப என்னன்னா அப்பா சொல்ற, ஆனாலும் செருபாபேலே நீ திறன்கொள் நான் என்று திறன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகி யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திறன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திறன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள், சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தில் மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் அப்படின்னு சொல்லி அடுத்த 2வது. அப்படின்னா நீங்க வந்து இப்படி ஏனோ நல்லா பண்ணாதீங்க, இன்னும் நல்லா வரும். நீங்க என்ன உங்களுக்கு வானத்தையும் பூமி எல்லாத்தையும் அசைத்து நான் கொடுப்பேன், உங்களுக்கு என்ன தேவை நான் கொடுப்பேன், வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது எல்லாமே என்னுடையதுதான், அன்று நான் உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன், நீ வந்து இந்த ஆலயத்தை இன்னும் நன்றாக நீங்கள் கட்டப்போகிறீர்கள் அப்படின்னு. அப்ப தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி போகுது. இது வந்து அடுத்த செக்டர். ஒரு டைம் என்ன பண்றோம் வந்து நீங்க வந்து ஆண்டவர் வந்து பேசுறது வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியட் எடுத்துவாங்க. முதல் டைம் பீரியட் என்னாச்சு, நீங்க வந்து ஆலயத்தை கட்டாம நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய வீடியோ கட்டிட்டு இருக்கீங்க, ஆலயம் பாலாக இருக்கிறது, உங்களுடைய வழியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், என்ன பண்ணீங்க, அதனாலதான் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை, வறட்சியில் இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, அதை கேட்கறாங்க. 2வது டைம் என்ன பண்ற ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீங்க ஆலயம் கட்டுறீங்க ஆனா முழுவதுதான் நீங்க கட்ட மாட்டேறீங்களே, நீங்க வந்து எவ்வளவு வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, நான் திரும்பவும் எல்லாத்தையும் என்ன பண்றேன், எல்லாத்தையும் அசைய பண்ண போகிறேன், நீங்க திறன் கொள்ளுங்கள், செல்தியன் குமாரனாகிய செருபாபேலே திறன்கொள், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே திறன்கொள். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஜனங்களை நீங்கள் திறன் கொள்ளுங்கள்.
தேசத்தின் எல்லா ஜனங்கள் நீங்க திறன் கொள்ளுங்கள். தேசத்தின் எல்லா ஜனங்கள் நீங்கள் திறன் கொள்ளுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்க இந்த ஆலயத்தை நீங்கள் இன்னும் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். இந்த இடத்துல நான் சமாதானத்தை கட்டளிட போகிறேன் அப்படின்னு. அது 2வது எபிசோட் பார்த்துட்டோமா? அடுத்து 3வது எபிசோட். அது என்னன்னா, ஆண்டவர் திரும்பிக்கிறார் இந்த இடத்துல. தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாயம் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் என்ன சொல்றாரு? ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயாகிலும் மற்ற எந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனலின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். சிம்பிளா சொன்னா, ஆகாய் நீ ஒண்ணு பண்ணு, ஒரு ஆசாரியர் இடத்துல போ, இதுல பரிசுத்த இந்த மாம்சத்தை நீ ஒரு வஸ்திரத்தில் எடுத்து போட்டீங்கன்னா, அந்த வஸ்திரம் எங்காவது ஏதாவது உணவுப் பொருளையோ எது மேல தொட்டாலும் அந்த உணவுப் பொருள் பரிசுத்தமாயிருமா அப்படின்னு போய் ஆசார் இடத்துல போய் கேள். ஏன் ஆசார் இடத்துல கேட்க சொன்னாங்கன்னா, யாத்ராகமத்துல அந்த எழுதினது, லேவியராகமத்துல எழுதின எல்லாம் அந்த ஆசாரிகள் என்னென்ன ஆண்டவர் என்னென்ன அது கொடுத்தாரு, என்னென்ன நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்களை கொடுத்தாரு, என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாரு, எல்லாம் அதுல இருக்கும். அதாவது ஆசாரிகளுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா நீ போய் அவன்கிட்ட போய் கேள். இப்படி நீ பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகிற எந்த ஒரு வஸ்திரத்துல அதோடைய தொங்கல் வேறொரு அப்பத்தையோ எண்ணெயையோ திராட்சரசத்தையோ சாதத்தையோ எந்த ஒரு போஜன பதார்த்தத்தையோ தொட்டா அது பரிசுத்தமாகுமா அப்படின்னு கேள் அப்படிங்கிறார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக பரிசுத்தம் ஆகாது என்றார்கள். நீங்க என்னதான் நீங்க பரிசுத்த மாம்சத்தை நீங்க வச்சு வஸ்திரத்துல வச்சு கொண்டு போனாலும் என்ன நடக்காது? அதை அந்த வஸ்திரத்தை வச்சு நீங்க எதை தொட்டாலும் அந்த பொருள் பரிசுத்தம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. 2வது, பிணத்தினால் தீட்டுப்பட்டவன் அவைகள் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரிகள் பதித்தமாக தீட்டுப்படும் என்றார்கள். அதாவது நம்மளே என்ன பண்ணுவோம், நீங்க இடத்துல ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் போறீங்க, இளவுக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க? திரும்பி வந்ததுக்கு அப்புறம் குளிப்போம். நேற்று நைட்டு நானும் எங்க அண்ணனும் மெயின் சிட்டிக்கு போயிருந்தோம். நேற்று சாயந்தரம் கூட வேலை செய்யற ஒருத்தருடைய மனைவி இறந்து விட்டா, திடீர்னு இறந்துட்டாங்க. அதனால நைட்டு உடனே போகணும் அப்படின்னு. சரி, நானும் என்னன்னா சேர்ந்து போயிட்டு வரலாம் சொல்லி நைட்டு போனோம். நைட்டு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரும்போது சொல்லிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்னையும் குளிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் போயிட்டு வந்தாலே அதை குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் இல்லையா? அப்போ அதே மாதிரிதான் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அதே நியமம் தான். யாராவது பிணத்தால் தீட்டுப்பட்ட அந்த பிணத்தை தொட்டால் ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் போனாலும் அவன் என்ன பண்றான், அசுத்தமாயிருவான். அந்த அசுத்தமானவன் என்ன பண்ணணும்னா அவன் குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணாதான் அவன் கிளீன் ஆகும். சரிங்களா? அப்போ பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகள் எதையாகலும், அதாவது அப்பத்தியாவது எண்ணெயாவது திராட்சசத்தையாவது சாதத்தையாவது எந்த ஒரு போஜன பதார்த்தையாக தொட்டா என்ன ஆகும்னா இந்த போஜன பதார்த்தம் என்ன ஆகும், தீட்டுப்படும். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே அசுத்தம் இருக்கிறது, நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் செய்கிற உங்கள் கரத்தின் கிரியைகளும் எப்படி இருக்கும்னா அசுத்தமா தான் இருக்கும். ஒரு தீட்டுப்பட்டவன், பிணத்தால் தீட்டுப்பட்டவன், அவன் ஒரு அப்பத்தை தொட்டால் அந்த அப்பமும் தீட்டுப்பட்டதா இருக்கும். அவன் திராட்சை ரசத்தை தொட்டால் அந்த திராட்சை ரசமும் தீட்டுப்பட்டதா இருக்கும் இல்லையா? எந்த ஒரு போஜன பதார்த்தத்தை தொட்டாலும் அந்த போஜன பதார்த்தம் தீட்டுப்பட்டதாய் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்படி ஒரு 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 அசுத்தமுள்ள ஒரு மனிதன், பரிசுத்தமில்லாத ஒரு மனிதன் என்ன பண்றான்னா, அவன் எந்த வேலையை செய்தாலும் அவன் கையின் செய்கைகள், அவன் கையின் பிரயாசம் எப்படி இருக்கும்? இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல் மேல் கல் வைக்கப்பட்டது முதல். ஓகே, அது நான் அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஆகாய் அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படின்னா, நீங்க ஆலயத்தை கட்டுறீங்க, அருமை, வெளியிருந்து பார்த்தா நல்லா இருக்கு. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறோம், பெரிய ஊழியம், சூப்பர்.
நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா, நீங்கள் எப்படிப்பட்டிருக்கீங்க? அசுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் அசுத்தமா இருக்கும்போது உங்கள் கரத்தின் கிரியைகள், நீங்கள் செய்கிற வேலை, நீங்க ஆலயத்தையே கட்டினாலும் அது எப்படி இருக்கும்? இப்போ நம்மளுடைய இருதயம் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம அசுத்தமா இருந்தால், நீங்க எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவ்வளவு டீச்சிங் பண்ணாலும் சரி, எத்தனை ஆராதனை நடத்தினாலும், எத்தனை பெருவிழா கூட்டம் நடத்தினாலும் சரி, நம்முடைய கரத்தின் கிரிகள் எப்படி இருக்கும்? அசுத்தமா இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் அப்போ வந்து என்னுடைய ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்கதான் இந்த ஆலயத்தை கட்டுறாங்க. ஆனா என்ன இருக்கு? இப்படி ஆயிருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து God is calling for a spiritual cleansing. அதாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு 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 மாற்றத்தை, ஒரு பரிசுத்தத்தை என்ன பண்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்த வசனத்துல நம்ம படிப்போம். சரிங்களா? அடுத்து இதோட சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம். என்ன இருக்கு அடுத்து பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அதாவது அது வந்து மொத்தமும் கல் மேல இன்னொரு கல், ஒரு எதை கட்டணும்னா ஒரு கல் மேல் இன்னொரு கல் வைக்கும் போதுதான் அதை கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அதுல இருந்து உங்கள் அந்த நாள் முதல் நீங்க நடந்ததை உங்கள் மனதிலே என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்க. இந்த புக்கு ஃபுல்லா இதேதான் இருக்கு. சிந்தித்து பாருங்கள், உங்களை சிந்தித்து பாருங்க, நீங்களே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு தான். evaluate yourself, you consider your ways அப்படின்னு தான் நிறைய இடத்துல இருக்கு. அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்கால கண்ட அம்பாரத்தினில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலயின் தொட்டியில் 50 குடம் அல்ல, ஆலயத்தினிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மலையினாலும் உங்களை உங்கள் கையில் வேலைகள் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் அதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9 இப்பதான் இந்த இடத்துல தான் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். இது வரைக்கும் நீங்க செஞ்சது எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் பாரு. இப்போ ஒரு மாற்றம் போகுது. எங்கன்னு பார்த்தா, இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்போ அஸ்திவாரம் போடுறாங்க, அந்த டைம் வரைக்கும் சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ? அங்கதான் ஆசீர்வாதம் இல்லையே, வறட்சியா இருக்கு. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? இல்லை. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி அவர், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியும் அசைப்பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவனையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகள் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விடுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இதோட இந்த புத்தகம் முடிவடைகிறது. இதுல நம்ம பார்த்த அந்த கடைசியான அந்த ஒரு வாக்குத்தத்த வசனம் நம்ம பார்ப்போம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப இன்று முதல் எப்ப நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னோம்னா, முன்னாடி இருந்து பாருங்க, எந்த இடத்துல 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் பாருங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இது வரைக்கும் நடக்கல. இன்னைக்கு
அஸ்திவாரம் போட்டீங்களே இன்னைக்கு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பன்னா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் அஸ்திவாரம் போடும்போது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கும் போது என்ன பண்றாரு ஆண்டவர்? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது வரைக்கும் அவங்க செஞ்சது எதுவுமே அவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை. அவங்களுக்கு அத்திமரமும், திராட்சை செடியும், மதுளஞ்செடியும், ஒலிவ மரமும் எதுவுமே கனி கொடுக்கல. எந்த இது அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு இது கிடையாது. எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு பலன் கிடையாது. எல்லாவற்றிலும் அவர்களோட ஒரு சாபம் இருந்து, எல்லாவற்றிலும் அவர்கள் உண்கிற அந்த உணவில் அவர்கள் திருப்தியாகவில்லை, அவர்கள் குடிக்கிற திராட்சை நீரிலும் அவர்கள் திருப்தியாகவில்லை, உடுத்திற உடையிலும் அவர்கள் திருப்தியாகவில்லை. எதுவுமே அவங்களுக்கு நடக்கல. ஏன்னா கர்த்தரை மறுதளித்து அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு கர்த்தருக்கு நன்றி இல்லாமல் என்ன பண்றாங்க? கர்த்தர் தான் அந்த தேசத்தில் திரும்பி கொண்டு வந்தார், இது எல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சுயமான ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தீர்க்கதரிசன் இந்த வசனம் வருகிறது. தீர்க்கதரிசன் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல கர்த்தருடைய ஜனங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்கள் என்ன பண்ண? கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆரம்பத்துல அவங்க சரியா கட்டல, இருந்தாலும் ஆண்டவர் திரும்பி ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல நீங்க இன்னும் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் தீட்டுப்பட்டது எல்லா விஷயத்திலும் ஒரு மாயமான வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்க எடுத்து உதறி போடுங்க. அப்பதான் உங்களோட கையின் பிரயாசம், நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் தேவனுடைய ஆலயமே கட்டினாலும் நீங்கள் அசுத்தமாக இருந்தால் அந்த ஆலயம் அசுத்தமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ற? சரி, இது வரைக்கும் எந்த ஆசீர்வாதம், இந்த புத்தகம் முழுவதும் படிக்கிறோம், எங்கேயுமே எல்லா இடத்துலயும் வறட்சி, அது இது என்ன பண்ணாலும் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஒரே இடத்துல மட்டும் கடைசி, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏன்? நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆசீர்வாதம். The moment they lay the foundation to build the house, இந்த ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அஸ்திவாரம் போடும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்ம புக்குக்குள்ள பைபிளுக்குள்ள என்ன பண்றோம்? ஒரு புக் மார்க்கை வச்சுட்டு அந்த வாக்குத்தத்த வசனம் அந்த அட்டையை வச்சு கேலண்டரோட வச்சுட்டு என்னைக்கு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் ஆசீர்வாதம் சும்மா இன்று முதல் கிடையாது. என்னைக்கு கர்த்தருடைய ஆலயம் போடப்படுகிறதோ அன்று முதல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நாம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தொடங்கணும். நம்ம கேள்வி இருக்கு, அந்த வசனத்தை படிக்கலாங்களா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 ஆகிலும் கர்த்தருக்கு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறிவீர்களா? கிரேத்தில் சொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓகே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது. எது ஆலயம்? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆலயத்தை மரத்தை வைக்க அந்த சீடர் வுட் மரத்தினாலும் அப்புறம் பொன்னும் வெள்ளியும் கொண்டும் பல வெளியேறப்பட்ட பொருட்களை வைத்து ஆலயத்தை கட்டினார்கள். ஆனா புதிய ஏற்பாடுல என்ன பாக்குறோம்? யாரு ஆலயம் பார்த்தோம்னா நாம தான் ஆலயம். நம்ம ஒவ்வொருவரும் ஆலயம். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவி எங்க வாசம் செய்கிறார்? என்னன்னா உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா அப்படின்னு கேள்வி. அதே கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 16-17 படிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறதும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஓகே, யார் அந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப என்னன்னா, இப்ப ஆலயம் எங்க இருக்கு? இப்ப நமக்குள்ளே. இப்ப என்ன கேள்வின்னா, இந்த ஆலயம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுனா கேள்வி. கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடைக்கிறதா அல்லது கர்த்தருடைய ஆலயம் மகிமை பொருந்தி இருக்கிறதா அப்படிங்கிறதா இப்ப கேள்வி. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவரோட வாழ்க்கையில் என்னன்னா, கர்த்தருடைய ஆலயம் பாழாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் பாழாய் இருக்கிறது. என்ன சொல்றாங்க? அந்த ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தில் அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எழுதியிருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இதேதான் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நம்ம சரி இன்னைக்கு நம்ம வாலிபர்களா இருக்கிறோம், சரி வாழ்க்கை என்ஜாய் பண்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம், வயசானதுக்கு அப்புறம் பின்ன நம்ம ஆவிக்குரிய மனுஷனா மாறிடலாம், வயசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப பிரச்சனை இல்ல, இப்ப நான் இதை பாத்துக்கிறேன், இப்ப நான் இதை பண்ணிக்கிறேன், கர்த்தர் நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் நான் என் உலகத்துக்கு போய் நான் எனக்கு இதெல்லாம் பண்ணணும், நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், கர்த்தருக்காக நான் இதை வேணா பண்றேன், கர்த்தரை முழுவதும் விசுவாசிக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், இப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு வேண்டிய காரியத்தை நான் என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் வரவில்லை அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. கர்த்தருடைய ஆலயம் நமக்குள்ள மகிமை புரிந்த ஆலயமா இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும், ஒவ்வொரு தினமும் அது இருக்க வேண்டும். ஆனா எப்படி இருக்குது பாருங்க, பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கு? பாழாய் கிடைக்கிறது. அப்படி பாழாய் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, கர்த்தருடைய ஆலயம் பாழாய் இருக்கும் ஆண்டு சொல்றாரு, உங்களுடைய வழிகளை நீங்கள் என்ன பண்ணுங்க? சிந்தித்து பார்த்த. என்னது? அதனாலதான் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூர்ணமடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூடிய சம்பாதிக்கவன் பொத்தலான பையிலே போடுகிறான். இது வெறும் ஒரு எக்கனாமிக் ஒரு பொருளாதாரம் இல்ல ஒரு சரீரப்பிரகமான ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரி, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ஆலயம் பாழாய் இருக்கிறது. அவர்கள் என்ன பண்றாங்க? தங்களுக்காக மச்சி பாவப்பட்ட வீடுகளில் அவர்கள் குடியிருக்கிறார். அப்ப என்னன்னா, அவர்கள் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு நல்ல ஒரு வஸ்திரம், நல்ல உடை, நல்ல இது, நல்ல அருமையான வாட்ச், ஐபோன், டேப்லெட் எல்லாமே வச்சு பயங்கரமான காரு, பைக் எல்லாமே இருக்கும், பயங்கரமான வீடு, அழகழகான வீடு, தங்களுக்கான எல்லாமே செய்திருப்பார்கள். ஆனா கர்த்தருடைய ஆலயம் எங்க இருக்கு? கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடைக்கிறது. நீ கர்த்தருடைய ஆலயத்தை திரும்ப கட்டுகிறத விட்டுட்டு நீ உனக்கு நீயே மச்சு பாவப்பட்ட வீடும், உனக்கு நீ உன் சொந்த வாழ்க்கை சுயநலமான சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நீ என்னென்னலாம் தேவையோ அதை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருந்த ஆண்டன்னு சொல்லாருன்னா உன்னோட வாழ்க்கையில உரைச்சிதான் ஆசீர்வாதம் இருக்காது. நீ என்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீ முடிவு பண்ற இந்த நாள், இது இந்த ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறது போல இங்க எங்க எழுதிருக்குன்னு பாக்கலாம். எந்த இடத்துல எழுதிருப்பாங்க? 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாக இந்நாள் முதல், அதாவது எந்த நாள், இந்த நாள், நீ எந்த நாள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக நீ என்னைக்கு அஸ்திவாரம் போடுகிறாய், the day that you lay foundation to build the house of the Lord, அந்த நாளிலிருந்து இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சும்மா அந்த இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேங்கிற அந்த பைபிள் கார்டு, இந்த வாக்குத்தத்தம் வசனம் வாங்கி கேலண்டரோட பைபிளுக்குள்ள வச்சுட்டு டெய்லி எடுத்து படிச்சுட்டு இருந்தா மட்டும் ஆண்டவர் இன்று முதல் ஆசீர்வதிக்க போறது கிடையாது. எப்ப ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னா, என்றைக்கு நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலயம் மகிமை பொருந்திய பெரிய ஆலயமா இருக்கிறதோ, ஒருவேளை அது இல்லைன்னா அதை கட்டுவதற்காக, கர்த்தருடைய ஆலயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டுவதற்காக என்னைக்கு நம்ம அஸ்திவாரம் போடுறோமோ அந்த நாளிலிருந்து என்றைக்கு நம்ம கர்த்தருடைய இந்த கர்த்தருடைய ஆலயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி என்னைக்கு அதை நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாள்ல தான் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவடையும், நிறைவேறும். இல்லாட்டி சும்மா புக்ல மட்டும் வச்சுட்டு, புக் மார்க் மட்டும் வச்சுட்டு இருந்தான், இன்டர்வியூல உங்களை வாட்ஸ்அப் பண்ணி எழுதி வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தான், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. அப்ப என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, உங்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. சும்மா நான் அப்புறமே நான்
நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், இப்ப நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் வரவில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, ஏன் வறட்சி இருக்குது, ஏன் கர்த்தர் தூரமாகி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படவில்லை. ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கு, திரும்ப திரும்ப என்ன எழுதியிருக்குது, உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. நம்மளால இவாலுவேட் பண்ணி பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் நான் உள்பட கர்த்தருடைய ஆலயம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? பாழாய் கிடைக்கிறதா, மகிமை பொருந்தி இருக்கிறதா அப்படிங்கிறத பெரிய கேள்வி. ஒருவேளை அது பாழாய் கிடந்தால் இன்றைக்கே அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அஸ்திவாரம் போடுங்கள். இன்றைக்கே கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள், இன்றைக்கு முதல். அப்பதான் அந்த சொல்ற, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படிங்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதா இருக்கும். இந்த 2 அதிகாரம் தான் இந்த புத்தகம். திரும்ப படிங்க, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த புத்தகத்தை படிச்சுப்பாங்க, இன்னும் அருமையா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வேலை செய்யும். நான் ஏன் இதை உங்களுக்கு இப்படி சொல்லணும்னா, இதே மாதிரி இந்த செய்தியை நீங்க உங்க கூட இருக்கிறவங்ககிட்ட, பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட, வாலிப பிள்ளைகள் இடத்துல எல்லாத்துக்கிட்டையும் நீங்க இந்த செய்தி கொண்டு போகணும். நான் சொன்ன விதம் மாதிரி நீங்க சொல்லணும், கர்த்தருடைய ஆலயம் உன்னுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிறதா? கர்த்தருடைய ஆலயம் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கு? பாழாய் கிடைக்கிறதா, மகிழ்வு பொருந்திருக்கிறதா? ஒருவேளை பாழாய் கடந்தால் இன்றைக்கே அஸ்திவாரம் போல, இன்றைக்கே அஸ்திவாரம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடும்போது அந்த வசனம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு புரிந்தாலும் இது என்ன புரிஞ்சிருக்கு நீங்க சொல்லலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்க கையில். இப்ப உள்ள பிள்ளைங்க ஃபுல்லாவே 2 நேரமும் காத்துல வச்சுட்டுதான் உட்காந்துருக்காங்க, கூட ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்குது காலம். அவங்களுக்கு இப்படி ஒரு அந்த ஒரு எண்ணமே இல்லை. நல்லா படிக்கணும், முன்னேறணும், வேலை செய்யணும். அதுதான் இருக்க வெளியே அந்த கர்த்தருடைய நம்ம கர்த்தருடைய ஆலயம் அப்படிங்கிற அந்த தாட்டும் இல்ல. அதை கேட்க அளவுக்கு காதும் இல்லை. காது எப்போ க்ளோஸ் தான். சரியானதுதான். இப்ப கேள்வி என்னன்னா, நான் என்னுடைய நண்பரிடத்துல ஒரு சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நம்ம இப்ப பிள்ளைகள் உலகத்தினால ரொம்பவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுறாங்க. எப்படி இந்த உலகத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க? நம்ம வீட்டுலதான் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க, நம்ம கூட தான் சர்ச்சில் போறாங்க, நம்ம கூட தான். அப்ப ஏன் நம்மளால அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல? எப்படி உலகம் அவங்களை சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது? நம்ம வாழ்க்கை முதல்ல அது மாதிரி இருக்கணும். நம்ம வாழ்க்கை முதல்ல அது மாதிரி இருக்கணும். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில்? சில பேர் பெரிய ஊழியக்காரர்ல இருப்பாங்க, ஆனா இருக்காது. நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம தான் பர்ஃபெக்ட் சொல்லுது. நம்ம முயற்சி பண்ணணும். எவ்வளவு முடியுமோ கர்த்தருடைய ஆலயத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்புவதற்கான முயற்சி நம்ம இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை பாழாய் கிடக்க விட்டுட்டு நம்முடைய சொந்த இந்த சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வாழ்க்கை முன்னாடி ஓடினோம்னா வறட்சியில் தான் நம்ம இருப்போம். இது நான் பொருளாதாரத்துல மட்டும் சொல்ல, எல்லா வாழ்க்கையிலும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம என்ன பண்ண, அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு நம்ம இடத்துல இருக்க மாட்டோம். கர்த்தர் நமக்கு தூரமா இருப்பார். கர்த்தர் முடித்தது வாசம் செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய ஆலயத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டி எழுப்புங்க. அதுதான் இன்னைக்கு இந்த ஆகாயத்திற்கு புத்தகத்தில் நம்ம கத்துக்கிட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு செய்தியா இருக்கிறது. வேற ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணுமா? மலை மேல போய் உங்களுடைய வாய்ஸ் 1 அதிகாரத்துல மலையின் மேல் போய் மரங்களை கொண்டு வந்து அதான் சொல்றாங்க. ஓகே, மலையின் மேல். ஆமா, கண்டிப்பா எந்த இடத்துல அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு மரங்களை பயன்படுத்துவார்கள். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, போங்க, மலைக்கு போங்க. அங்கதான் அங்க மரங்கள் இருக்கிறது. அதை கொண்டு போய் வெட்டி கொண்டு வாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்குங்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்த ஒரு காலம் ஏதாவது மலையில கேட்காங்க சார், என்ன காரணம்? புரியல, என்ன கேட்டீங்க? மலை சொல்ல கேட்க, மலையின் மேல் ஏறி மரத்தை கொண்டு வந்து
மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதில் பிரியமா இருப்பேன், அதெல்லாம் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் வச்சு கேட்கல சார், அதை வச்சு தான் கேட்காங்க. எனக்கு சரி புரியல, அதான் அந்த வசனத்தை சொல்றாங்க. ஓகே, நீங்கள் மலையின் போய் அது மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்றாரு. அதான் கேக்குறீங்களா? மலையில போயிட்டு வெட்டி கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கா இல்ல அதனுடைய ஆழம் எது இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். ஐம் ரியலி சாரி, நீங்க உங்களுடைய வாய்ஸ் சுத்தமா கிளியரா இல்ல பிரதர். சாரி, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க இதான் சொன்னீங்க, நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதில் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் தான் நீங்க கேக்குறீங்க. புரிய முடிஞ்சது. இப்ப கேக்குதுங்க, உங்களுக்கு வருது? கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஆக்சுவலி நம்ம மரம் வெட்டுறதுக்கு காடுகளுக்கு தான் போவோம். மலை மேல போயிட்டு மரத்தை வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதுல ஏதாவது சீக்ரெட் இருக்கா? உச்சிதமான மரங்களா இல்ல அதுல சொல்ற விஷயம் தானா அப்படின்னு சொல்லி கேட்க. ஒரு குறிப்பிட்ட வகை மரங்களை தான் வந்து அவங்க வெட்டி இது பண்ணுவாங்க, ஆலயத்தை கட்டுவார்கள். அதற்காக அந்த அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து மலைப்பகுதியில் தான், அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த மரங்கள் இருக்குது, அதனால அங்க போய் வெட்டுங்க சொன்னது. அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். சரிங்க, சரிங்க. ஓகே ஓகே, எஸ் எஸ் சார். வேற ஏதாவது கேட்குறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வேற யாரும்? ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். தீமத்தியோ, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தீமத்தியோ ஜெபம் பண்ணுறீங்களா? இருக்கிறீங்களா? ஓகே ஓகே, நான் ஜெபம் பண்ணுறேன். நேசிக்கிற பிதாவே, இந்த அற்புதமான நேரத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாங்கள் தெளிவாக சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பாழாய் போன எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கட்டும்போது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கர்த்தாவே நீர் எங்களை ஆஸ்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படிப்பட்ட தெளிவான உபதேசங்களையும் சத்தியங்களையும் கர்த்தாவினுடைய தாசன் மூலமாக நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக கற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை கர்த்தாவே எங்களுடைய சபைகளிலும் எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் எங்களுடைய விசுவாசிகள் மத்தியிலும் கர்த்தாவே நாங்கள் தைரியமாக இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் தரவிடுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஆசிரியருக்காக, மாணவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாரையும் கர்த்தர் நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் பிரயோஜனமாக நீர் மாற்றி தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Okay, thank you all. Thank you, sir. Thank you, sir. Next, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you all. Thank you. Thank you, sir. Okay. Thank you. Thank you, Pastor. Thank you.